கிறிஸ்துவில் பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நான் உங்களை வாழ்த்துகிறேன். இன்றைக்கு அனுதின உணவின் வாயிலாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஒரு வார்த்தை, நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம் 27வது வசனம். நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே. நன்மை செய்ய நமக்கு திராணி இருக்கிறப்ப, அதாவது ஒருத்தருக்கு நம்ம கொஞ்சம் கடவுளுக்குள்ளே இருக்கிறதுனால கடவுள் நமக்கு ஒரு சில ஆசீர்வாதங்களை நிறைவாக கொடுப்பார். அப்போ கடவுளிடத்தில் நம்ம அநேக விஷயங்களை நம்ம பெற்றுக்கொண்டு நம்ம ஆசீர்வாதமாக வாழ்ந்துட்டு இருக்கிறோன்னு வைங்க. இப்போ நம்முடைய பக்கத்துலேயோ நம் கண்களுக்கு எதிரிலேயோ ஒருவர் பசியிலையோ பட்டினியிலையோ அல்லது நிர்வாணமாகவோ அரை நிர்வாணமாகவோ ஆடை இல்லாமையோ படிப்பு இல்லாமையோ ஒருத்தர் வாழ்ந்துட்டுருக்குறாங்க அப்படின்னா நம்மளால் அவங்களுக்கு கண்டிப்பாக உதவி செய்ய முடியும். நம்ம 3 வேளை திருப்தியாக சாப்பிட்றோம் அப்படின்னா ஒரு 2 வேளை சாப்பிட்டுட்டு ஒரு வேளை சாப்பாட்டை யாராவது ஒரு ஏழை சாப்பாடே இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம், தப்பு இல்லை. துணிமணிகள் எடுக்கிறப்ப அப்படி தான். நாம் ஏதாவது ஒரு நல்ல வருஷம் நிறையா துணிகள் நாம் எடுக்கிறோம், நிறைய ஆடைகளை நம்ம புத்தாடைகளை எடுக்கிறோம். அப்போ துணிமணி போடுறதுக்கே வசதி இல்லாமல் இருக்கிறாங்க பார்த்திங்களா, நம்ம கண்ணெதிரில் இருக்கிறாங்கன்னா அவர்களுக்கு நாம் கொடுத்து உதவலாம். அதே மாதிரி படிப்பு அப்படி தான். ஒரு சிலர் படிக்கணும்னு ஆசைப்படுவாங்க, ஆனால் படிக்கிறதுக்கு உண்டான திராணி அவங்ககிட்ட இருக்காது, படிக்க வைக்கிறதுக்கு உண்டான வசதி அவங்களுக்கு இருக்காது. அரசாங்கத்தில் இலவசமாக பள்ளிக்கூடம் நடத்துகிறாங்க, இலவசமாக கல்லூரி நடத்துகிறாங்கன்னா அதுக்கு ரெடி, அவங்க படிப்பு சொல்லி தருவாங்க. ஆனால் அந்த ஸ்கூலுக்கு காலேஜுக்கு போகணும், ஸ்கூலுக்கு போகணும், ஒரு நல்ல துணி போட்டுட்டு போகணும், ஏதாவது ஒரு தேவைகள் அவங்களுக்குள்ளே இருக்கும். அப்போ அந்த தேவைகளை பூர்த்தி பண்ணணும்னா அவங்க நல்ல விதமாக படித்து ஒரு முன்னுக்கு வர முடியும் இல்லையா? இப்போ நம்மளால் செய்ய முடியும் அப்படின்னா தாராளமாக செய்யலாமே. நம்மளால் ஒருத்தரை படிக்க வைக்க முடியும்னா தாராளமாக படிக்க வைக்கலாம், அதனால் தப்பு இல்லை. ஒருத்தருக்கு உணவு கொடுக்க முடியும்னா தாராளமாக கொடுக்கலாம், ஒருத்தருக்கு உடை எடுத்து கொடுக்க முடியும்னா தாராளமாக எடுத்து கொடுக்கலாம். அதைத்தான் இங்கே வசனம் சொல்லுது, நன்மை செய்ய திராணி இருந்தோம், அதை யாருக்கு செய்யணும்னு தெரிஞ்சு அவங்களுக்கு செய்யாமல் இருக்காதீங்கிறது. இப்போ எல்லாருக்கும் கண்ணில் பார்க்குறவங்களுக்கு போகிற வரவங்களுக்கெல்லாம் செய்யணும்னு சொல்லலை. அப்போ அந்த நன்மை யாருக்கு தேவை, நாம் செய்யக்கூடிய நன்மையான காரியம் யாருக்கு தேவைப்படுது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு பார்த்து அவங்களுக்கு செய்யுங்கிறாங்க. அன்பானவர்களே, இப்போ நம்ம கண்ணு முன்னால் நிறைய பேர் இருப்பாங்க, அவங்க பார்த்திங்கன்னா கஞ்சத்தனமாக இருப்பாங்க. பணம் இருக்கும், வசதி இருக்கும், ஆனால் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா தன்னை வெளியே காட்டிக்க மாட்டாங்க. ரொம்ப கஞ்சத்தனமாக அடுத்தவங்கெல்லாம் தன்னை பார்த்து பரிதாபப்படணும் அப்படிங்கிற மாதிரி நடிக்கிறவங்களும் இருக்கிறாங்க. அவர்களை இனங்கண்டு கொள்ளணும். உண்மையிலேயே கஷ்டப்படுறவங்க இருப்பாங்க. மகளுக்கு ஒரு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்கு படிக்க வைக்கிறதுக்கு வசதி இல்லாதவங்க இருப்பாங்க, ஒரு நல்ல சாப்பாடு கொடுக்கறதுக்கு வசதி இல்லாதவங்க இருப்பாங்க. இப்படியெல்லாம் யார் இருக்கிறாங்கன்னு தேடி பார்த்து அவர்களுக்கு நன்மை செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அன்பானவர்களே, இந்த உலகத்தில் நாம் செய்கிற அந்த தர்மம் இருக்குது பார்த்திங்களா, அது நமக்கு கடைசி வரைக்கும் வரும். நாம் பரலோகத்துக்கு எதை கொண்டு போக போகிறோன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? நம்மை பரலோகத்திற்கு அழைத்து செல்லுவது எதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? இப்படி ஏழை எளியவர்களுக்கு நம்ம நன்மை செய்கிறோம் பார்த்திங்களா, அதுதான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். நாம் செய்கிற தர்மம் இருக்குது பார்த்திங்களா, அதுதான் நம்மை பரலோகத்துக்கு அழைத்து செல்லும். உங்கள் வலது கை செய்கிறது இடது கைக்கு தெரிய வேண்டாங்கிறார், செய்ய சொல்கிறார். அப்போ நம்மளால் முடிஞ்ச ஒரு உதவியை, நம்மளால் முடிஞ்ச ஒரு விஷயத்தை மற்றவர்களுக்கு, ஏழைகளுக்கு, எளியவர்களுக்கு நம்ம செய்கிறப்போ கண்டிப்பாக நம்ம பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக இருக்கும். அதனால தான் ஒரு வசனத்தை சொல்கிறார், ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்குறான். எப்படிங்க? ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு, கடவுளுக்கே கடன் கொடுக்குறான். ஏற்ற காலத்தில் அந்த கடனை அவர் திருப்பி கொடுப்பார். எப்படி கொடுப்பார்னா ஜீவ கிரீடமாக கொடுப்பார்.
எப்படி கொடுப்பாருன்னா, பரலோகத்திற்கு பாத்திரவான்களாக உங்களுக்கு ஒரு இடத்த கொடுப்பார். எப்படி கொடுப்பாருன்னா, நித்திய ஜீவனாக திருப்பி கொடுப்பார். அன்பானவர்களே, நன்மை செய்வது என்பது, ஏழைகளுக்கு உதவி செய்வது என்பது நம்மை கொண்டு போய் எந்த இடத்துக்கு கொண்டு போகுதுன்னு பாருங்கள். அதனால தான் நீதிமொழிகள் அழகாக எழுதுகிறார். என்னென்னு, நன்மை செய்ய உங்களுக்கு திராணி இருந்தும் அதை யாருக்கு செய்யணுமோ அவங்களுக்கு செய்யாமல் இருந்துடாதீங்க. அதுக்காகத்தான் உங்களுக்கு அந்த திராணியை கடவுள் கொடுத்துருக்கிறாரு. அன்பானவர்களே, நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நம்மளால் இயன்றதை செய்யலாம். பெரிய அளவில் நம்ம செய்யணும், நம்ம கடன் வாங்கி செய்யணும்னாலாம் சொல்லலை. நம்முடைய தேவைகளுக்கு போக நம்மளால் ஒருத்தருக்கு ஒரு நன்மை செய்ய முடியும்னா தாராளமாக செய்யலாம். செஞ்சு பாருங்கள். நம்ம கடவுளுக்கு கடன் கொடுக்குறவங்களாக இருப்போம். ஏற்ற காலத்தில் அந்த கடன் நித்திய ஜீவனாகவும் ஜீவ கிரீடமாகவும் பரலோகத்தின் அந்த பரிசுத்த ஸ்தலத்தில் நாம் தங்குகிற இடமாகவும் நமக்கு அது திரும்பி வரும். நிச்சயமாகவே நாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பின் பரலோக பிதாவே, அருமையான நல்ல இந்த நாளுக்காக, இந்த அனுதின உணவிற்காக நன்றி. நன்மை செய்ய திராணி இருந்தும் செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே என்று நீர் சொன்ன அந்த வார்த்தை, ஆண்டவரே, நாங்கள் எங்களால் இயன்றதை செய்து, எங்களால் என்ன செய்ய முடியுமோ எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து, எங்களுடைய தேவைகளுக்கு மேல் எங்களிடத்தில் இருக்கிறதை வைத்து மற்றவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டு. ஆண்டவரே, ஏற்ற காலத்திலே அதற்கான பலனை கர்த்தர் நீர் எங்களுக்கு திருப்பி தருவீர் என்று நான் உணர்கிறேன். நாங்கள் உணர்கிறோம். கர்த்தர் எங்களோடு கூட இருப்பீராக. உடைய இரக்கமும் உடைய மனதுருக்கமும் எங்களை வழிநடத்தும். இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் வழியாய் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.